யாழ் மண்ணின் தொன்மை வாய்ந்த கலாசார பாரம்பரியங்களின் கேந்திர நிலையமாக நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் விளங்குகிறது. நல்லை கந்தனின் மகோற்சவ பெருவிழாவினை யாழ் மண்ணின் குடும்ப விழாவாக உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் வாழும் சொந்தங்கள் கொண்டாடி மகிழ்கின்றனர். அதிகாலை நடைபெற்ற விசேட பூஜைகளை அடுத்து வள்ளி தேவயானை சமேதராய் நல்லை கந்தன் பக்தர்கள் புடைசூல ஆலயத்தின் வெளி வீதியில் எழுந்தருளினார். பிராமண உத்தமர்களின் வேதமந்திர உச்சாடனமும் மங்கள வாத்தியங்களும் முழங்க பக்தர்களின் அரகர கோஷம் கடலலையை விஞ்சி ஆர்ப்பரிக்க கண்டாமணியோசை அணி செய்ய நல்லையம்பதியின் நாயகன் தேரில் ஆரோகணிக்கப்பட்டார். அதனை அடுத்து அகிலம் போற்றும் அலங்கார கந்தனின் வருடாந்த மகோற்சவத்தில் சிறப்பிடம் பெறுகின்ற ரதோற்சவ பவனி ஆரம்பமானது. நல்லையம்பதியில் திரண்டிருந்த பக்தர்கள் பக்தி பிரவாகத்தில் திளைக்க நல்லூரின் நாயகன் கம்பீரமாக வெளிவீதி பலம் வந்தார். பக்தியுணர்வு மேலிட பக்தர்கள் திருவடத்தை பிடித்தெழுத்தும் பறவை காவடி, தூக்கு காவடி ஆகியவற்றை எடுத்தும் தீச்சட்டிகளை ஏந்தியும் சிதறு தேங்காய்களை உடைத்தும் தமது நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். அழகால் அலங்கார கந்தன் என்றும் இளமையால் குமரன் என்றும் அழைக்கப்படும் எம்பெருமான் பச்சை சாத்தி பக்தி கோலத்துடன் ஆலயத்திற்குள் அழைத்து செல்லப்பட்டார். யாழ் மண்ணின் குடும்ப விழா என வர்ணிக்கப்படும் நல்லை கந்தனின் ரதபவனியில் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் இருந்து வருகை தந்திருந்த பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கடந்த மாதம் 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமான வரலாற்று சிறப்புமிக்க யாழ் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவ பெருவிழா நாளை நடைபெறவுள்ள தீர்த்தோற்சவத்துடன் இனிதே நிறைவு பெற உள்ளது.